அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமமுகவில் எந்தெந்த தொகுதிகள் யார் போட்டி என்ற உத்தேச பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் உத்தேச பட்டியலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி வேட்பாளர்கள் யார் என்பது குறித்த உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், 11 தொகுதிகளுக்கான உத்தேசப்பட்டிய வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமமுக சார்பில் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 11 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்ததான உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த உத்தேச பட்டியலில் யாரெல்லாம் போட்டியிடக்கூடும் என்ற உத்தேச வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்குமே செந்தமிழன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதே போல திருப்பத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே அந்த மாவட்டத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஏழுமலை அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழுமலை தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதனால் அவருக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்குநேரி ஒதுக்கப்பட்டிருந்தால் அவர் இசக்கி முத்து அவர்கள் அது மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல ஒட்டப்பிடாரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தால் சுந்தரராஜன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சுந்தரராஜன் பொறுத்த வரைக்குமே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கிறார். தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டப்பிடாரம் தொகுதி ஒதுக்கப்பட்டால் சுந்தரராஜன் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தேனி பெரியகுளம் தொகுதி ஒதுக்கப்பட்டால் ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காமு களம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அதே போல மதுரை மத்திய தொகுதி ஒதுக்கப்பட்டால் டேவிட் அண்ணாதுரை கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்கிறார். அதே போல தலைமை நிலைய பொறுப்பிலும் இருக்கிறார். அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. திருவையாறு தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வேலு கார்த்திகேயன் என்று 3வது இடம் பிடித்திருந்தார். அந்த திருவையாறு தொகுதி சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவர் வேலு கார்த்திகேயனுக்கான அந்த வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திருவையாறு தொகுதியில் ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் போட்டியிட வலியுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் அவர் பாபநாசம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான முனைப்பை காட்டியதாகவும் தெரிகிறது. அதனால் அவர் திருவையாறு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லை. அதனால் அவர் திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தேர்போகி பாண்டி அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தேர்போகி பாண்டியை பொறுத்த வரைக்குமே அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3வது இடம் பிடித்திருந்தார். கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளுக்கு மேலாக அங்கு வாக்குகளை பெற்றிருந்தார். அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி மேற்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அங்கு திருச்சி தொட்டியம் ராஜசேகரன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல மன்னார்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே காமராஜ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் கிட்டத்தட்ட 42,000 வாக்குகள் பெற்றிருந்தார். 3ஆம் இடம் பிடித்த நிலையில் அவருக்கான அந்த வாய்ப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆக மொத்தத்தில் 11 தொகுதிக்கும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அமமுகவின் 11 தொகுதிக்கான வேட்பாளர்கள் பெயரானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தேச பட்டியலை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது.